ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 3 டேஸாக வந்து ஒர்க் வந்து எல்லாம் செஞ்சது அதுதான் வந்து இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டுமே என்ன ஒரே கலராக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். இதே மாதிரி வந்து ஒரு 5 சாரீ வந்து எடுத்துருந்தாங்க, செட் சாரீ 5 பேர்த்துக்கும் வந்து அம்மாவுக்கு, மாமியாருக்கு, அப்புறம் அவங்களுக்கு, அதுக்கப்புறமே அவங்க தங்கச்சிக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாப்பாவுக்கு. அந்த பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணினது மட்டும் ஆஃப் சாரி மாடலில் நம்ம வந்து ஃப்ராக் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் இந்த சாரீக்கு வந்து ஒன்று வந்து பாக்கழுத்து, ஒன்று வந்து ரவுண்ட் நெக் தான். எப்பயும் போல் நார்மலாக தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நார்மல் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாக்கு வந்து 120ம், லைனிங்க்கு வந்து 240 ரூபா வாங்குறேன். புடவை ஓர் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக 20 ரூபா வந்து வாங்கிக்குவேன். லைனிங் வந்து நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து 50 ரூபா வந்து வாங்கிக்குவேன். சாரீக்கு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனா வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீக்கு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 80 ரூபா வந்து வாங்குறேன். புடவை ஓர் அடிக்கிறது, சாரீ ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ப்ளஸ் அதோட ஃபால்ஸ், இது 3க்கும் சேர்த்து தான் வந்து அந்த 80 ரூபா. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து தைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். இதுக்கு வந்து நம்ம லைனிங் போட்டு வெறும் வந்து புடவை ஓவர் அடித்து மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு இந்த மாதிரி சாரீ, ஒரு காட்டன் சாரீ மாதிரி தான். இந்த சாரியில் வந்து ப்ளவுஸ் வந்து வந்ததை கஸ்டமர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சேம் இன்னொரு மாடல் வந்து ப்ளவுஸ் வந்து 2 பேத்துக்கு ஒரே மாதிரி ஒரு சாரீ எடுத்திருந்தாங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்தது. கஸ்டமருக்கு இந்த ப்ளவுஸ் பிடிக்கல அப்படிங்கிறதுனால இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ப்ளவுஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து செப்பரேட்டாக கிளாத் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாத் போட்டு இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு. இதில் வந்து அவங்க வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து கேட்டாங்க 3/4. ஆனால் வந்து அவங்க வந்து 80 பாயிண்ட் எடுத்ததுனால வந்து பத்தாமல் போயிடுச்சு. ஒரு 1 மீட்டர் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்து வச்சு நம்ம வந்து பாம்பாம் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து 80 பாயிண்ட் இருந்ததுனால நான் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் வந்து வச்சேன். ஆஃப் ஸ்லீவ் வச்சுட்டு பாம்பாம் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். டிசைனுமே வந்து இந்த பாம்பாமே வந்து கஸ்டமர் வந்து இந்த கலரில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரீ கலர் வேணாம், நீங்கள் தனியாக இந்த ப்ளவுஸ் கலர்லேயே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து நம்ம வேறு ஏதாவது கலர் கலந்தோம் அப்படின்னா அதை நம்ம வந்து இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் போட முடியும். சேம் இதே இதில் இருந்தது அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒயிட் வருது, க்ரீன் வருது, எல்லோ வருது, அப்புறம் மெரூன் வருது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து நாட் வச்சுட்டு சொன்னாங்க. நாட் வந்து பார்த்திங்கன்னா சன்னமாக கேட்டிருந்தாங்க. அதனால் எவ்வளோ சன்னமாக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சன்னமாக நான் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து 240 ப்ளஸ் அதோட வந்து லைனிங் ஒரு 50. அதுக்கடுத்து வந்து புடவை ஓர் அடித்து ஃபால்ஸ் வைக்கிறதெல்லாம் இருக்குது. இந்த வந்து பாம்பாம் டிசைன் வச்சதுக்கு மட்டும் வந்து 150 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். எப்பயுமே நாட் இருக்கிறதுக்கு 20 ரூபா வந்து வாங்குறது தான். அதில் ஏதாவது டிசைன் மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 30, 40 அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பாம்பாம் டிசைன் வைக்கிறதுக்கு எப்பயுமே 150 தான் வந்து சார்ஜ் பண்ணுறது. பேக் நெக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக்கு 3க்குமே வந்து சேர்த்து தான் 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன். அடுத்த டிசைன் வந்து பார்க்கலாம். அடுத்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸ் தான். கஸ்டமர் தான் வந்து சொன்னாங்க. இந்த காதி காட்டனில் வர எல்லோ சன்ஃப்ளவர் டிசைன் தான் வந்து நம்ம இந்த சாரீக்கு கொடுத்த ப்ளவுஸ் தான் வந்து. இது சாரீ பூராமே வந்து நமக்கு அந்த சன்ஃப்ளவர் டிசைன் தான் வந்து போட்டிருக்குது. கிளாத் வந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்சிங்னு நினைக்கிறேன். நம்ம லைட் வெயிட்டாக இருக்கும், கட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கும். இதுக்கு கொடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் வந்து இந்த வீ கழுத்து மாதிரி வந்து வச்சிட சொன்னாங்க. அதே மாதிரியே வந்து வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கிராஸ் மட்டும் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி டிசைன் வருது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரியே நெக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஒரு பெண்ட் கொடுத்து நான் வந்து இதோட நெக் ஷேப் மட்டும்தான் வந்து மாற்றிருக்கிறேன். மற்றபடி வந்து இதுக்கு நாட் மட்டும்தான் வந்து வச்சுருக்குது. நாட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து 20 ருபீஸ் இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். எல்லா இதுலேயுமே வந்து நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குவோமோ அந்த ப்ரைஸ் தான் இருக்கும். அதே மாதிரி புடவைக்கு வந்து ஓவர் அடித்து ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 சாரியும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஆனால் இதில் வர உள்ள வர கலர் ப்ளஸ் அதோட ப்ளவுஸ் ரெண்டும் அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி இந்த சாரியில் வர கலர் எல்லாமே க்ரீன், ப்ளூ, இந்த பிங்க் அந்த 3 கலருமே வந்து இந்த சாரிலையும் வந்து வரும். இதோட முந்தியும் உள்ள வர ப்ளவுஸும் மட்டும்தான் வந்து வேறு கலரில் வரும். இது வந்து அக்கா தங்கச்சி 2 பேத்துக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருந்தாங்க. இதுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் வந்து இந்த டிசைனு. இந்த டிசைனோட வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இந்த செட் சாரியில் பார்த்தீங்கன்னா முதல்லையே வந்து 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அது வந்து பேக் ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணேன். அது வந்து முதல்லையே நான் வந்து டெலிவரி கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பூச் ஒர்க் வந்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி அப்படிங்கிறதுனால நான் அதை முதல்லையே வந்து அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டேன். இந்த டிசைனுமே வந்து கஸ்டமர் தான் சூஸ் பண்ணாங்க. இந்த சாரியில் வர அந்த பிங்க்கும் மெரூனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவுக்கு எடுப்பாக தெரியல அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த ப்ளூ வர லைனுக்கு மட்டும் வந்து ப்ளூ கலர் வருது அப்படிங்கிறதுனால ப்ளூ வந்து நல்லா எடுப்பாக தெரியும்னு ஒரு லைன் கட் பண்ணி என்கிட்ட இருந்த கிளாத் வச்சு டிசைன் வந்து பண்ணியிருக்கிறேன். நமக்கு வந்து அப்போ தான் பைப்பிங் வந்து நல்லாவே வந்து எடுப்பாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அந்த பேப்பர் எல்லாமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைனுமே வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான். எல்போ ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி வந்து சென்டரில் ஒரு ஓப்பன் கொடுத்து பவ் வச்சு சொன்னாங்க. அப்புறம் நாட் வந்து கேட்டாங்க. நாட்டும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து இந்த கிளாத்தில் எல்லாம் நம்ம நாட் ரெடி பண்ணுறப்ப நமக்கு உள்ளே விட்டு திருப்பும் போதே வந்து பிரிஞ்சு வர மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இருக்குது அப்படின்னா கிளாத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி தையல் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது பிரியவே பிரியாது. நமக்கு ரோப்புமே வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வாங்கின ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணிக்கிறோன்னா நாட்டுக்கு வந்து ஒரு 20 ருபீஸும் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ஒரு 50 ருபீஸும் பேக் நெக் டிசைனுக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் நமக்கு வந்து இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக வந்து ஒரு 250 ருபீஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளோட தையக்கூலி இல்லாமல் நம்ம லைனிங் போட்டிருக்கோம் அப்படின்னா அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு 250 ருபீஸ் இந்த டிசைனுக்காக மட்டும் வந்து நான் அதில் சார்ஜ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா லேஸ் எதுவும் கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து போடுறதுக்கு விருப்பம் இருக்காது அப்படின்னு சொல்லி அது குத்துற மாதிரி இருக்குது, லேஸ் அதிகமாக விரும்புறதில்லை அப்படிங்கிறதுனால லேஸ் எல்லாம் இல்லாமல் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். கம்பல்சரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா பிசிறு வராத மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்த சாரி வந்து பார்த்துடலாம். சேம் கலரில் ப்ளவுஸோட பேட்டர்ன் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து இது மாறும். இதில் வர நமக்கு முந்தானி கலர் மட்டும்தான் வந்து இதில் மாறுது. அதனால் இந்த கலர் வந்து முந்தானிக்கும் இந்த கலருக்கும் வந்து நல்லாவே வந்து எடுப்பாக தெரிஞ்சுது அப்படிங்கிறதுனால சாரீலேருந்து மட்டும் கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி அதை மட்டும் நான் வந்து டிசைனுக்காக கொடுத்துருந்தேன். சேம் பேட்டர்னில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிச்சு இந்த நெக் டிசைனு. நம்ம வந்து டிசைனை ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கட் பண்ணும்போதே வந்து ஒரு லைன் பேட்ச் கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ராவாக கிளாத் வேணும் அப்படின்னு ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் துணி அதிகமாக வர மாதிரி தான் வந்து பார்த்து கட் பண்ணேன். இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன். சேம் ஸ்டிச்சிங் ப்ரைஸ் தான் வந்து இதுக்கு நான் சார்ஜ் பண்ணினது. இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு உள்ளார வந்து எம்மிங் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி நம்ம வந்து துணி வச்சு தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு அப்போ தான் வந்து போடும்போது அந்த துணி வந்து தூக்காமலும் பிதுங்கிட்டு வெளியே வராமலும் அந்த மாதிரி வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆப் சாரி மாடல் வந்து பார்த்துடலாம். இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது, அதையும் வந்து பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான். நார்மல் ப்ளவுஸில் நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே வந்து லைனிங் ப்ளவுஸில் தான் வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க. நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ்லேயே வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அதுவும் பாக்கழுத்துக்கு, ரவுண்ட் நெக் கூட கிடையாது. இது வந்து பாக்கழுத்து. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் பைப்பிங் த்ரெட் எவ்வளோ வந்து சன்னமாக அழகாக வந்திருக்குது அப்படின்னு. இதோட பேக் நெக்கும் நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த பாக்கழுத்து வந்து நமக்கு எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குது. பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸில் தான் வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி பீஸ் கொடுத்து நார்மல் ப்ளவுஸில் கூட பைப்பிங் த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு ஒரு டிசைன் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 4 லைன் வந்து பைப்பிங் வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி தான் வந்து 4 லைன் பைப்பிங் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. சேம் அதே மாதிரியே வந்து ஒரு 4 லைன் வந்து பைப்பிங் இருக்கிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது. இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 50 ருபீஸ் தான் வந்து வாங்குவேன். நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 70 ருபீஸ் வந்து வாங்கினேன் எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா வந்து இதில் நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து ஒரு 2-3 லைன் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைங்களா. அப்புறம் எப்பயும் போல் நாட்டுக்கு வந்து 20 ருபீஸு. நெக்ஸ்ட் இதோட வந்து நம்ம வந்து அந்த செட் சாரியில் ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணதையும் வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து ஸ்டிச் பண்ணினது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாரீ ஃபுல்லாகவுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக உள்ளார வந்து இந்த சாண்டில் கலர் ப்ளைன் கிளாத் தான் இருந்தது. அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு, ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கிறனால இந்த கிளாத்தை மட்டும் ப்ளவுஸ்க்கு வச்சுட்டேன். நெக் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால நான் வந்து எதுவுமே வந்து டிசைன் வந்து பண்ணலை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பப் ஸ்லீவ் வந்து கேட்டிருந்தாங்க. பப் ஸ்லீவ் வந்து இந்த கலருக்கு மேட்சாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து வச்சாச்சு. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டசல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளீட்ஸஸ் எல்லாமே வந்து எடுத்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 ஃப்ளீட் வந்து எடுத்திருக்கு. 8 ஃப்ளீட் எடுத்து நம்ம வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டும் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் தேவைன்னா வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ளீட்டட்ஸ் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக வந்து ஒரு அயனிங் வந்து பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த மடிப்பு வந்து கலையாமல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தைக்கும் போதே ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃப்ளீட் பிடிச்சி ஒரு தையல் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அயன் பண்ணினதுக்கப்புறம் நம்ம அந்த தையலை வந்து கொஞ்சம் பெரிய தையலாக போட்டு பிரித்து விடலாம். அப்படி பண்ணினா தான் வந்து நம்மளால இது அயனிங் வந்து கரெக்டாக பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு வாங்கின தையக்கூலி எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 250 ருபீஸ் தான் வந்து பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு, ஃப்ராக் தைக்கிறதுக்கு வந்து வாங்குறது சின்ன குழந்தைங்களுக்கு. இதில் வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டாங்கன்னா 100 ருபீஸ் வந்து வாங்கிக்குவேன். அப்போ 350 ருபீஸ் வந்து ஆகும். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு ஒரு 50 ருபீஸ், நம்ம வந்து ஒரு 2 மீட்டருக்கு மேலே வந்து லைனிங் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு 100 ருபீஸு. மொத்தம் இதுக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் வந்து நான் இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.